புத்திசம் இந்தியால கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு ரிலிஜன். சித்தார்த்த கௌதமா அவரோட 36வது வயசுல போத் கயா, பீகார்ல இருக்கிற போத் கயான்னு ஊர்ல போதி மரத்துக்கு கீழ ஞானம் அடைறாரு, புத்தரா மாறுறாரு. அவரோட டீச்சிங்ஸ் அண்ட் பிலாசபி உலகம் ஃபுல்லா பரவி, இன்னைக்கு புத்தர் வந்து உலகம் ஃபுல்லா வந்து பல விதமான மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. நிறைய கோயில்கள், வழிபாடு தலங்கள்லாம் பார்த்தோம்னா, புத்தர் வந்து டிஃபரெண்ட் வகையில வந்து சித்தரிக்கப்பட்டிருப்பாரு. சில இடத்துல புத்தரை பார்த்தீங்கன்னா, நிர்வாண நிலையில இருப்பாரு. சில இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. சில இடத்துல தியான நிலையில இருப்பாரு. எப்படி இந்த புத்தரை வந்து இத்தன பேர் வந்து டிஃபரெண்டா வந்து சித்தரிக்கப்பட்டாங்க? இந்த புத்திஸ்டோட ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு ரிலிஜன்லயுமே ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். புத்திசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கலை மற்றும் கட்டடக்கலை எல்லாமே எப்படி இருக்கும்னா, புத்தரோட லைஃப் ஹிஸ்டரி சொல்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப புத்திஸ்டோட ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சரை நம்ம 2 வகையா பிரிச்சுக்கலாம். ப்ரீ ஐகானிசம், ஐகானிசம். ப்ரீ ஐகானிசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 5th செஞ்சுரியில இருந்து 1st செஞ்சுரி பிசி வரைக்கும் இந்த ப்ரீ ஐகானிசம் தான் புத்திசத்தை வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதாவது புத்தருக்கு வந்து அந்த டைம் வந்து உருவம் கொடுக்கப்படவில்லை. அதாவது புத்தரோட வழிபாடுகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, போதி மரம், அப்புறம் வந்து அவரோட கால் தடங்கள், அப்புறம் வந்து தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை வச்சுதான் வந்து கிட்டத்தட்ட 500 வருஷமா வந்து புத்திசம் சான்றவங்க எல்லாமே வந்து கும்பிட்டு இருக்காங்க. இந்த 1st செஞ்சுரிக்கு அப்புறம் தான் புத்தருக்கு வந்து உருவம் கொடுக்கப்பட்டது. அதாவது ஐகானிசம் இன் புத்திசம் அப்படின்னுவாங்க. அதாவது புத்தரை வந்து ஒரு மனித ரூபத்துல வந்து வழிபட ஆரம்பிச்சது வந்து 1st செஞ்சுரி அப்புறம் தான். 1st செஞ்சுரி பிசிக்கு அப்புறம் ஹிஸ்டாரியன்ஸ் புத்திசத்தை 2 வகையா பிரிக்கிறாங்க. காந்தார புத்திசம், மதுரா புத்திசம். காந்தார புத்திசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கண்டகர் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல தான் காந்தார புத்திசம் பல மக்களால ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் இல்லாத ஒரு காலகட்டத்துல நிறைய புத்திசம் ஃபாலோ பண்ண மக்கள் இங்க வாழ்ந்திருக்காங்க. 300 பிசில அலெக்சாண்டர் த கிரேட், கிரேக்க வீரர், கிரேக்க மன்னர், அவர் வந்து காந்தாரா வந்து இன்வைட் பண்றாரு. காந்தாரா இன்வைட் பண்ண உடனே கிரேக்கர்களோட இன்ஃபுளுயன்ஸ் அந்த காந்தாரா மேல வந்துருது. கிரேக்கர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கடவுளுக்கும் ஒரு ஒரு வடிவம் கொடுப்பாங்க. இந்த பொசீடியான், அப்பலோ அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி புத்தருக்கும் ஒரு வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. இதை நினைக்கும் போது அவங்க தனியா அதை பண்ணல. அவங்க வந்து மதுரா புத்திசம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்து இந்தியால பிரபலான ஒரு புத்திசம் தான் இந்த மதுரா புத்திசம். இந்த காந்தார புத்திசமும் மதுரா புத்திசமும் ஒண்ணு சேர்ந்து புத்தருக்கு ஒரு அழகான காந்தார புத்திசத்துல புத்தருக்கு பெரிய பெரிய கோயில்கள், குடைவரை கோயில்கள், சிலைகள், சிற்பங்கள் எல்லாம் அமைக்கிறாங்க. புத்தர் இங்க வந்து நிர்வாண நிலையில வந்து அவங்க வந்து கல்ல வந்து செதுக்குறாங்க. ரொம்ப அழகா உலக புகழ்பெற்ற புத்தர். அதே சமயத்துல மதுரா புத்திசம், அதாவது நம்ம இந்தியால பிரபலான புத்திசத்திலையும் புத்தருக்கு வந்து உருவ வழிபாடு வந்து ஆரம்பிக்கிறாங்க. இங்க சில முக்கியமான விஷயங்கள் நடக்குது. அது என்னன்னா, புத்தருக்கு வந்து ஆடை அணிவிக்கிறாங்க மதுரா புத்திசத்துல. அதாவது புத்தர் இது மாதிரி ஆடை தான் அணிஞ்சாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் புத்த பிக்ஷுகள் வந்து அந்த ஆடை அந்த அந்த டைப் ஆஃப் ஆடை தான் அணியிறாங்க. அதே மாதிரி புத்தர் வந்து போதி மதத்துல அடியில தியானம் பண்ற மாதிரி ஆனா அந்த ஆர்ட் வந்து புத்திசம், மதுரா புத்திசம் தான் உலகத்துக்கு வந்து கொடுத்தது. அப்புறம் புத்தரோட உள்ளங்கையில ஒரு சக்கம் சுத்தம் பாத்தீங்களா, அதுவும் வந்து மதுரா புத்திசத்தோட வெளிப்பாடு தான். அதே மாதிரி புத்தர் வந்து தாமரை மீது, அதாவது மலர்ந்த தாமரை மீது உட்கார்ந்து தியானம் பண்றாரு பாத்தீங்களா, அதுவும் மதுரா புத்திசம் உலகத்துக்கு கொடுத்தது. இது வரைக்கும் சொன்ன விஷயமும் இதுக்கு அப்புறம் சொல்ல போற விஷயம் எல்லாமே வந்து நான் சில புக்ஸை படிச்சு தான் நான் சொல்றேன். அது என்ன புக்னு சொல்லிட்டு நம்ம வீடியோட கடைசியில பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் டாபிக் உள்ள போலாம். புத்திஸ்ட் ஆர்கிடெக்சரை நம்ம 3ஆ பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்னு விகாரம், அதாவது விஹாராஸ் அப்படின்னுவாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் வந்து மொனாஸ்ட்ரிஸ். அதாவது அந்த காலத்துல புத்த பிக்ஷுகள் ஊர் விட்டு ஊர் போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க, புத்தரோட டீச்சிங்ஸ் அண்ட் ப்ரீச்சிங்ஸை பரப்புறதுக்காக. அவங்க தங்குறதுக்கு கட்டினது தான் இந்த மொனாஸ்ட்ரிஸ், இந்த விகாரம். நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா நலந்தா மொனாஸ்ட்ரி தான் ரொம்ப பழமையான மொனாஸ்ட்ரி, பீகார்ல இருக்குது. 2வது முக்கியமான ஆர்கிடெக்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்திஸ்ட் ஸ்டூபா. இந்த ஸ்டூபானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தரோட நினைவு சின்னங்கள், அதாவது புத்திஸ்ட் மாங்ஸ் அவங்கலாம் இறந்தப்புறம் அவங்களோட நினைவு சின்னங்கள்லாம் ஸ்டோர் பண்ற இடம் தான் இந்த ஸ்டூபா. இந்தியால பாத்தீங்கன்னா சாஞ்சி மத்திய பிரதேஷ்ல வந்து உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற புத்திஸ்ட் ஸ்டூபா வந்து இருக்குது. 3வது ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா சைத்திய கிரகாஸ். என்னது சைத்திய கிரகாஸ்? இங்கதான் புத்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே போய் புத்தரை வழிபாடுற ஒரு இடம். இந்தியால பாத்தீங்கன்னா மகாபோதி டெம்பிள், போத்கயால இருக்கிற மகாபோதி டெம்பிள் தான் இந்தியாவோட சைத்திய கிரகாஸ். இது மாதிரி இந்த 3 டிஃபரெண்ட் ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் உலகத்துல இருக்கிற எல்லா புத்திஸ்ட் ஆர்கிடெக்சரும் ஃபாலோ பண்றாங்க. இதோட எக்ஸ்பேன்ஷன், இதோட என்ஹான்ஸ்மெண்ட் வேணா மத்த இடத்துல இருக்கலாம். ஆனா இந்த 3 விஷயம், அதாவது விஹாரம்ஸ், ஸ்டூபாஸ், சைத்திய கிரகாஸ், இதை பேஸ் பண்ணி தான் என்டையர் புத்திசத்தோட ஆர்கிடெக்சர் பில்ட் ஆயிருக்கு. புத்திசம் உலகம் ஃபுல்லா பரவும் போது அதோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரும் சேர்ந்தே பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. அதாவது ஒன்னு வந்து நார்த்தன் புத்திஸ்ட் ஆர்ட், அதாவது மகாயன புத்திசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து சதர்ன் புத்திஸ்ட் ஆர்ட், அதாவது தேரவாதா புத்திசம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னங்க டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நார்தர்ன் புத்திஸ்ட் ஆர்ட் பாத்தீங்கன்னா சைனா, ஜப்பான், கொரியா, டிபெட், பூட்டான், நேபாள் இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த நார்தர்ன் புத்திஸ்ட் ஆர்ட். அதாவது பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா இது ஒரு சில்க் ரூட். இந்த சைனாவோட சில்க் ரூட் பாத்தீங்கன்னா இது இந்த ரூட்ல வந்து இந்த புத்திசம் பரவும் போது ஒரு ஒரு நாட்டுக்கும் போகும்போது அதோட பரிமாணம் வந்து இந்த புத்திசம் எடுக்குது. அதுதான் இந்த நார்தர்ன் புத்திஸ்ட் ஆர்ட். இந்த சதர்ன் புத்திஸ்ட் ஆர்ட் பாத்தீங்கன்னா தேரவாதா புத்திசம் அப்படின்னு சொன்னாங்க. என்னது தேரவாதா புத்திசம்? இதுல எந்த ஊர்ல இதுல சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயன்மார், அதாவது நம்ம பர்மா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, கம்போடியா, லோஸ் இதெல்லாம் வந்து சதர்ன் புத்திஸ்ட் ஆர்ட் இன்ஃபுளுன்ஸ் தான் இந்த ஊரெல்லாம் இருக்கு. நார்த்தன் புத்திஸ்ட் ஆர்ட் போகும்போது புத்தர் வந்து பல பரிமாணம் எடுத்தாரு. அது வழிபாடுகளும் வந்து பல பரிமாணம் எடுத்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால பாத்தீங்கன்னா புத்தர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. சிலைகளும் சிற்பங்களும் ரொம்ப ஒல்லியாவே இருக்கும். அதே மாதிரி புத்தர் அணிந்திருந்த அந்த க்ளோத்ஸ், அந்த ஆடைகள் பாத்தீங்கன்னா சைனால ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். கொரியா போகும்போது புத்தருக்கு வந்து பேக் சீஸ் ஸ்மைல் புத்தர், அதாவது சிரிக்கிற மாதிரி ஒரு புத்தர் வந்து அவங்க வந்து உருவாக்குனாங்க.
இது வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷனா தெரியல, பேக்ஜி ஸ்மைல். அதே மாதிரி திபெத் பூட்டான் போகும்போது புத்த வழிபாடு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து இந்த மந்திரங்கள் தந்த்ரிக் புத்திசம் அப்படின்னுவாங்க. அங்க வந்து இந்த தந்த்ரிக் புத்திசம் லான்ச் பண்ணது வந்து அந்த திபெத் அண்ட் பூட்டான்ல தான். நார்த்தன் புத்திஸ்டோட கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஜப்பான். இந்த ஜப்பான்ல வந்து புத்திசம் வந்து 5th செஞ்சுரியிலேயே வந்து ரீச் ஆயிடுச்சு. 5th செஞ்சுரி சியிலேயே ரீச் ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து இந்த 10th செஞ்சுரியில தான் ஜப்பான்ல வந்து புத்திசம் பல மக்களால ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த ஜென் புத்திசம் வந்து வந்துச்சு. இந்த ஜென் புத்திசமோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அந்த டைம்ல தான் உருவாச்சு. சில்க் ரூட்ல பல பிரச்சனைகள் வந்துச்சு. அதாவது பல எம்பையர்ஸ் வந்து அரைஸ் ஆச்சு. அந்த பல பிரச்சனைகளால பிசினஸ் கரெக்ட்டா பண்ண முடியாம இருந்துச்சு. ஒரு அல்டர்னேட்டிவ் ரூட் கிரியேட் பண்ணாங்க. அதுதான் இந்த சதர்ன் ரூட். இந்த சதர்ன் புத்திஸ்ட் ஆர்ட் வந்து இங்க வந்து உருவாச்சு. புத்திசம் வந்து இந்த ரூட்லயும் வந்து பரவ ஆரம்பிச்சது. அதுல ஒரு முக்கியமான கண்ட்ரி ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால உலக புகழ்பெற்ற பல மொனாஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்ணாங்க. லைக் அனுராதபுரா, மகாவிஹாரா, அப்யகிரி இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற பல மொனாஸ்ட்ரீஸ். அதே மாதிரி மயன்மார்ல புத்தரை வந்து ஒரு ரியலிஸ்டிக் புத்தரை வந்து உருவாக்குனாங்க. அதாவது மேண்டலே ஸ்டைல். என்னது மேண்டலே ஸ்டைல். இந்த மேண்டலே ஸ்டைல் புத்தர் தான் ரியலிஸ்டிக்கா இருப்பார். புத்தர் வந்து ஒரு நிஜமான புத்தரை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே டைம்ல மயன்மார்ல பர்மால ஷான் ஸ்டைல் புத்தர் வந்து உருவாக்குனாங்க. இப்ப சில இடத்துல பாத்தீங்கன்னா புத்தரோட மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ஷான் ஸ்டைல் புத்தர் கிரியேட்டட் இன் மயன்மார். தாய்லாந்துல பாத்தீங்கன்னா புத்தர் வந்து ரொம்ப ஸ்டைலிஸ்டிக்கா டிபிக் பண்ணிருப்பாங்க. அவங்க கும்புற புத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடைகளும் ஆவணங்களும் அணிந்து ரொம்ப சிறப்பா இருப்பார் புத்தர். இதே மாதிரி புத்திஸ்டோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்குது. ஆனா இதோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா இந்தியா. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பெருமை. இதை பத்தி நம்ம மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நிறைய புக்ஸ் படிக்கலாம். ஆனா இந்த புக் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் இந்தியன் ஆர்ட் ரிட்டன் பை தேவேந்திர குமார். இதுல வந்து புத்திசத்தை பத்தியும் இல்லாம டிராவிடியன் ஆர்கிடெக்சர், இஸ்லாம் ஆர்கிடெக்சர் பட் பல இந்தியன் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் பத்தி இந்த புக்ல இருக்கும். டைம் கிடைச்ச இந்த புக் படிங்க. இன்னொரு புக் பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் கான்டெம்பரரி புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் ரிட்டன் பை சுபம் ஜெய்ஸ்வர். இது வந்து ஒரு நல்ல புக். இந்த மொனாஸ்ட்ரிஸ் ஸ்டூபாஸ் இதை பத்தி அந்த புக் வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும். இந்த புக் வந்து நீங்க டைம் கிடைச்ச படிங்க.